Hello friends, welcome to Learners Forum. Next நம்ம parallel circuits பற்றின கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு parallel circuit அப்படிங்கும்போது இதில் வந்துட்டு ரெண்டு சேம் நோட்ஸ்க்கு நடுவில் நமக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெசிஸ்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் சேர்த்து காமனாக ஒரு நோடில் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இட் வில் ஹாவ் அ காமன் நோட். ஸோ இந்த கனெக்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா parallel கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் இந்த பாத்தில் ட்ராவல் பண்ணலாம். அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ ட்ராவல் இன் தி அதர் பாத் விச் இஸ் this way. So இந்த மாதிரி it will have more than one path to flow. ஸோ இந்த parallel circuits எல்லாம் நம்ம காமனாக எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன், லைட்டிங் சிஸ்டம்ஸில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு parallel circuit அப்படிங்கிறதுல வோல்டேஜ் வந்து நமக்கு எல்லா காம்பனன்ட்ஸ் வழியாக சேமாக ரிமைன் ஆகும். ஆனால் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு parallel இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் கரண்ட்டில் நமக்கு மல்டிபிள் பாத் இருக்கும், அதாவது நிறைய வழி இருக்கும் கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு. அண்ட் அப்படி ஃப்ளோ ஆகும்போது எல்லா காம்பனன்ட்ஸ் வழியாகவும் நமக்கு சேம் வோல்டேஜ் இருக்கும். ஆனால் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவைட் ஆகும். ஸோ ஏன் வந்து கரண்ட் டிவைட் ஆகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கும் போது பார்த்திங்கன்னா ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும்போது ஐ இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரெண்டு இடத்துல I1 அண்ட் I2 அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ கரண்ட் வந்து நமக்கு டிவைட் ஆகும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேமாக ரிமைன் ஆகும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் கெட்ஸ் டிக்ரீஸ்ட். ஏன்னா கரண்ட் ஃப்ளோ நமக்கு இங்கே டிவைட் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகும். பட் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு காம்பனன்ட் ஃபெயில் ஆனால் கூட இன்னொரு பாத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு பாத் கிட்ட நமக்கு இங்கே ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே நமக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட இங்கே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரிலையபிள் சர்க்யூட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 3 ரெசிஸ்டர்ஸ் R1, R2 அண்ட் R3 மூணுமே வந்துட்டு ஒரு காமன் வோல்டேஜில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த கண்டிஷனில் ஒவ்வொரு ரெசிஸ்டர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வோல்டேஜ் இருக்கும். ஏன்னா வோல்டேஜ் வந்து சேமாக ரிமைன் ஆகுதுனால. ஸோ வோல்டேஜ் ரூல் வந்து நம்ம parallel circuit எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேமாக ரிமைன் ஆகும் எல்லா காம்பனன்ட்ஸ் வழியாக அப்படின்னு பார்த்துட்டோம். விச் மீன்ஸ் இப்போ நமக்கு 3 ரெசிஸ்டர்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கும் போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய வோல்டேஜஸ் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏன்னா எல்லா ரெசிஸ்டர்ஸுமே வந்துட்டு சேம் சப்ளையோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது வோல்டேஜ் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ரிமைன் ஆகும். ஆனால் கரண்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே வந்துட்டு நமக்கு டிவைட் ஆகும். ஸோ அதை பொறுத்து இப்போ கரண்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா I is equal to I1 + I2 + I3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை எடுத்து இப்போ நம்ம ஓம்ஸ் லால அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ இண்டிவிஜுவலாக I1, I2, I3 நம்ம கேல்குலேட் பண்ணும்போது I is equal to V/R அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. இதில் வோல்டேஜ் எப்போவுமே நமக்கு சேமாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நமக்கு டிஃபர் ஆகுது அண்ட் அதை பொறுத்து கரண்ட் வேல்யூ டிஃபர் ஆகுது. ஸோ I1 நம்ம கேல்குலேட் பண்ணும்போது we will have R1 அண்ட் I2 கேல்குலேட் பண்ணும்போது R2 அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஃபார் I3 it is R3. ஸோ அதை பொறுத்து நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கன்சாலிடேட் பண்ணோம் அப்படின்னா I is equal to V/R1 + V/R2 + V/R3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஒரு parallel சர்க்யூட்டில் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 1/R is equal to 1/R1 + 1/R2 + 1/R3. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு R ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ parallel கண்டிஷனில் எப்போவுமே ரெசிப்ரோக்கல்டு வேல்யூவாக இருக்கும். இது நம்ம நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் ரெசிஸ்டரை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவைடட் ஃபார்மில் இருக்குது. அண்ட் அகெயின் நம்ம 1/R அப்படின்னு எடுக்கும்போது இன்னுமே வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் தி ஸ்மாலஸ்ட் ரெசிஸ்டர். ஆனால் சீரீஸ் கண்டிஷனில் எப்படி இருந்துச்சு, இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் த கிரேட்டஸ்ட் ரெசிஸ்டர். ஸோ இதுதான் வந்துட்டு சீரீஸ் அண்ட் பேரலல் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துலேயுமே.
ஸோ இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸை நம்ம இப்போ டிரைவ் பண்ணி பார்க்கலாம். V is equal to IR அப்படிங்கிறது பேசிக் ஓம்ஸ் லா ஈக்குவேஷன், ஏன்னா வோல்டேஜ் சேமாக இருக்குது. ஆனால் கரண்ட் வந்து வேரி ஆகிறதுனால இட் இஸ் ஈக்குவல் டு I1 + I2 + I3 அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐயில் V/R is equal to V/R1 V/R2 + V/R3ன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமே P காமனாக எடுத்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங்காக நமக்கு தேவையான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஈக்குவேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம ஒரு ஸ்பெஷல் கேஸ் பார்க்கலாம். ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் மட்டுமே பேரலாக இருக்கும்போது இட் இஸ் ஈக்குவல் டு product of resistances R1 R2 divided by sum of those two resistances, so R1 plus R2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் இது. ரெண்டு ரெசிஸ்டர் மட்டும் இருக்கும்போது நம்ம டைரெக்டாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1/R1 plus 1/R2 which is equal to 1/R equivalent அப்படிங்கிற ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறமா கிடச்சிருக்கிறது தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ நம்ம டைரெக்டாக இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே கொடுத்துருக்க ரெசிஸ்டர்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் கேஸாக பார்க்கலாம். n நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் இருக்குது அண்ட் அதனுடைய வேல்யூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ohms ஈச் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே 3 ohmஸாக இருக்குது. அப்படிங்கும்போது we can calculate the equivalent resistance as R divided by N. ஸோ ஆரோட வேல்யூ என்ன? 3 அண்ட் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே இருக்குது? இட் இஸ் 2. ஸோ 3/2 அப்படின்னு நமக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஆக்சுவல் ப்ரொசீஜர், அதாவது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் நேரத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வோல்டேஜ் டிவைடர் ரூல் எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நமக்கு டிவைட் ஆச்சு, ஆனால் இங்கே நமக்கு கரண்ட் தான் டிவைட் ஆகுது. ஸோ கரண்ட் டிவைடர் ரூல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த டிவைட் ஆகிற கரண்ட் பார்த்திங்கன்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதோடைய ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். I1, ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் which is equal to the other resistance, ஸோ R2 divided by total resistance என்ன? R1 plus R2 into the total current flowing through the circuit which is I. ஸோ இது எப்போவுமே வந்து இது நம்ம நல்லா ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஏன்னா சில நேரத்தில் இங்கே R1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ஆன்சர் நமக்கு தப்பாக போகும். ஸோ எந்த கரண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ R2 அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே நியூமரேட்டரில் இருக்கும். அதுவே இப்போ நம்ம I2வை கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட்டாக நமக்கு R1 இருக்கும். ஸோ R1 டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ த டோட்டல் கரண்ட். ஸோ இதுதான் கரண்ட் டிவிஷன் ரூலுடைய ஃபார்முலா விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கரண்ட் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் அப்போசஸ் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ அது கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நிறைய அப்போஸ் பண்ணுது அப்படிங்கிறதுனால we will get lower value of current. And finally power in parallel circuits, power is equal to product of voltage into current அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் ஐக்கு பதிலாக நம்ம V/R ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இட் இஸ் ஈக்குவல் டு V² டிவைடட் பை R அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டல் பவர் வில் பி ஈக்குவல் டு P1 + P2 + P3. அதுவே ஒரு இண்டிவிஜுவல் பவரை நம்ம கேல்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நமக்கு வேரி ஆகும். நமக்கு வோல்டேஜ் காமனாக சேமாக ரிமைன் ஆகிறதுனால P1 is equal to V² by R1, P2 is equal to V² by R2.
ஸோ அதே மாதிரி P3 is equal to V square divided by R3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ அடிஷ்னலாக நம்ம ரெசிஸ்டர் வந்து ஒரு பேரல் கண்டிஷனில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு மீறி இன்னும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்னுமே வந்து நமக்கு டிக்ரீஸ் தான் ஆகும். ஆனால் கரண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ கரண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் வோல்டேஜ் இட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ டொமஸ்டிக் வயரிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கேன். அட்வான்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் அ சேம் வோல்டேஜ், இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஆப்ரேஷன். பிகாஸ் ஒன்று ஃபெயில் ஆச்சு அப்படின்னா கூட இன்னொன்று வந்து கண்டினியூ ஆகும். இட் இஸ் ரிலையபிள், லெஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மோர் கரண்ட் சப்ளை. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மோர் கரண்ட் கன்சப்ஷன், ஓவர்லோட் சான்சஸ் இருக்குது அண்ட் ஹீட்டுமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ சீரீஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது சீரீஸில் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து நமக்கு டிவைட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பேரல் கண்டிஷனில் அப்படியே ஆப்போசிட், வோல்டேஜ் சேமாக இருக்கும், கரண்ட் டிவைட் ஆகிறதுனால ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும், நமக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் எப்படி இருக்குது, கரண்ட் எப்படி இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, அதாவது இந்த 3 பராமீட்டர்ஸ் V, I அண்ட் R இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, சேமாக இருக்கா வேரி ஆகுதா அப்படிங்கிறது மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃபார் சீரீஸ் அண்ட் பேரல் கண்டிஷன். ஸோ அதை பொறுத்து ஒரு குவிக் ரிவிஷனும் வந்துட்டு ஃபார்முலா வைஸாக கொடுத்துருக்கேன். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும், பவர் வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம், அண்ட் சர்டன் கொஸ்டின்ஸ் டு ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஸோ சால்வ் பண்ணி பார்த்துட்டு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.